நாளில் கவனம் ஈர்த்த செய்திகளை அடுத்தடுத்து பார்க்கலாம். மனிதனின் ஆயுட்காலத்தை நீட்டித்துக் கொண்டே செல்வது குறித்த ஆய்வுகள் ரஷ்யாவில் வேகம் பெற்றிருக்கின்றன. எத்தனை வயதானாலும் இளமையை அப்படியே தக்க வைத்துக் கொள்ளவும் இயன்றவரை மரணத்தை தள்ளி போடவும் ரஷ்யாவில் தீவிர ஆராய்ச்சிகள் நடைபெற்று வருகின்றன. கடந்த 9 ஆண்டுகளில் 50 ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டதாக நொவாயா கெசட்டா யூரோப் என்ற பத்திரிகை தெரிவித்திருக்கிறது. இந்த ஆண்டுக்கு மட்டும் ஆய்வுகளுக்கு முன் எப்போதும் இல்லாத வகையில் இந்திய ரூபாய் மதிப்பில் 4300 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளதாக அப்பத்திரிகை தெரிவித்திருக்கிறது. இதில் ஒரு ஆய்வு ரஷ்ய அதிபர் மகள் மரியா வொரன்சோவா தலைமையில் மேற்கொள்ளப்படுவதாகும். ரஷ்யாவில் அரசு துறைகள் தவிர தனியார் நிறுவனங்களும் வயது மூப்பை தடுத்து மனிதனின் வாழ்நாளை நீட்டிப்பது குறித்த ஆய்வு செய்து வருவதாகவும் தகவல்கள் உண்டு. 72 வயதான ரஷ்ய அதிபர் புட்டின் தற்போதும் துடிப்பான நபராக உள்ளார். வயது மூப்பை தடுப்பது, இரவா நிலை குறித்த ஆய்வுகளில் புட்டினுக்கு ஆர்வம் அதிகம் என கூறப்படுகிறது. அண்மையில் சீனா சென்றபோது கூட அந்நாட்டு அதிபர் ஷி ஜின்பிங்குடன் வயது மூப்பு தடுப்பு, இரவா நிலை குறித்து புட்டின் பேசியிருந்தார். உயிரி தொழில்நுட்பத்தில் ஏற்பட்டு வரும் முன்னேற்றங்கள் இளமையை மனிதன் பெற முடியும் என்றும் மரணத்தையே வெல்லும் சூழல் கூட உருவாகும் என புட்டின் பேசியிருந்தார். ரஷ்யாவை போல சீனாவும் கூட வயதாவதை தடுத்து வாழ்நாளை நீட்டிப்பது தொடர்பான ஆய்வுகளை மேற்கொண்டுள்ளன. நமது குடல் ஆரோக்கியம் என்பது வெறும் செரிமானத்தை பற்றியது மட்டுமே அல்ல என்றும் அது இதயத்தின் செயல்பாட்டுடனும் தொடர்பு கொண்டது என்றும் இதய மருத்துவர்கள் தெரிவிக்கிறார்கள். குடலில் ஏற்படும் பிரச்சனை ஒட்டுமொத்த உடல்நலத்தையும் பாதிக்கும் என்றும், குறிப்பாக இதயத்துக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் என்றும் இதய நோய் நிபுணரான டாக்டர் அலோக் சோப்ரா தெரிவிக்கிறார். ஆரோக்கியமற்ற குடல் நச்சுக்களை உற்பத்தி செய்வதாகவும் அவை இரத்த ஓட்டத்தில் நுழைந்து வீக்கத்தை ஏற்படுத்தி இதய நோய் அபாயத்தை அதிகரிப்பதாகவும் அவர் தெரிவிக்கிறார். எனவே குடலை பாதுகாப்பாக வைத்திருப்பதன் மூலம் செரிமான பிரச்சனைகள் மட்டுமல்லாமல் உயர் இரத்த அழுத்தம், நீரிழிவு மற்றும் இதய பிரச்சனைகளின் அபாயத்தை குறைக்கலாம் எனவும் டாக்டர் அலோக் சோப்ரா கூறுகிறார். எனவே குடலை பாதுகாக்க கார்பனேட்டட் பானங்கள், வாயுவை உற்பத்தி செய்யும் உணவுகளை தவிர்க்க வேண்டும் என அறிவுறுத்துகிறார். மேலும் குறைந்த தூக்கம், அதிக மன அழுத்தம் போன்றவையும் குடல் செயல்பாட்டை பாதிக்கும் என்று எச்சரிக்கிறார். ஆகவே மெதுவாகவும் உணர்வு பூர்வமாகவும் சாப்பிடுவது, உணவு அளவை கட்டுப்படுத்துவது, சாப்பிட்ட பிறகு சிறிது தூரம் நடப்பது போன்ற வழக்கத்தை கடைபிடிக்க வேண்டும் என்றும் கூறுகிறார். மேலும் பழங்கள், காய்கறிகள் மற்றும் முழு தானியங்கள் போன்ற நார்ச்சத்து நிறைந்த உணவுகளை சாப்பிட வேண்டும் என்றும் அது குடலில் உள்ள ஆரோக்கியமான பாக்டீரியாக்களுக்கு உணவளிப்பதாகவும் டாக்டர் அலோக் சோப்ரா தெரிவிக்கிறார். ஆப்பிரிக்காவின் தான்சானியா மற்றும் கென்யா நாடுகளில் வசிக்கும் காட்டெருமை வகை விலங்குகள் எண்ணிக்கை வேகமாக குறைந்துள்ளது. இது ஆய்வின் மூலம் தெரிய வந்துள்ளது. 13 லட்சம் காட்டெருமைகள் இருந்த நிலையில் தற்போது 6 லட்சமாக அது குறைந்திருப்பதாக வான்வழி ஆய்வின் மூலம் தெரிய வந்துள்ளது. செயற்கைக்கோள் படங்கள், AI தொழில்நுட்பத்தை கொண்டு இம்மதிப்பீடு செய்யப்பட்டுள்ளது. மனிதர்கள் நடமாட்டம், மேய்ச்சல் பரப்பு குறைவு ஆகியவையே காட்டெருமைகளின் எண்ணிக்கை குறைய காரணம் என்று நிபுணர்கள் கூறுகின்றனர். கடல் வளத்தை காக்கும் உலக வர்த்தக அமைப்பின் வரலாற்று சிறப்புமிக்க ஒப்பந்தம் நடைமுறைக்கு வந்தது. 20 ஆண்டுகளுக்கு மேலாக நீடித்த பேச்சுவார்த்தைகளுக்கு பிறகு இந்த ஒப்பந்தம் ஜூன் 2022ஆம் ஆண்டு மேற்கொள்ளப்பட்டது. தற்போதுள்ள 166 உறுப்பு நாடுகளில் 2 பங்கு நாடுகள், அதாவது 111 நாடுகள் இதனை ஏற்றுக்கொண்டன. சில மானியங்களை தடை செய்வதன் மூலம் மீன்கள் அதிக அளவு பிடிக்கப்படுவதை தடுப்பதே இதன் நோக்கம். சீனா, அமெரிக்கா மற்றும் ஐரோப்பிய ஒன்றியத்தின் 27 உறுப்பு நாடுகள் இதில் கையெழுத்திட்டுள்ளன. ஆனால் இந்தியா, இந்தோனேஷியா போன்ற பெரிய மீன்பிடி துறைகளை கொண்ட சில நாடுகள் இதுவரை இதில் சேரவில்லை. மெர்சிடிஸ் பென்ஸ் நிறுவனம் அடுத்த ஆண்டு தொடக்கத்தில் கார்களின் விலையை அதிகரிக்கக்கூடும் என்று அதன் நிர்வாக இயக்குநர் சந்தோஷ் தெரிவித்துள்ளார். யூரோவுக்கு நிகரான இந்திய ரூபாய் மதிப்பு தொடர்ந்து சரிந்து வருவதே இதற்கு காரணம் என்றும் அவர் கூறியுள்ளார். இந்த ஆண்டு ஏற்கனவே 3.5 முதல் 4% வரை விலையை உயர்த்திய போதிலும் யூரோவின் மதிப்பு 103 ரூபாயை தொட்டிருப்பதால் மேலும் விலை உயர்வு தவிர்க்க முடியாததாகியுள்ளது என்றும் அவர் கூறியுள்ளார். சந்தையில் தேவை அதிகமாக உள்ளதால் இந்த விலை உயர்வையும் மக்கள் ஏற்றுக்கொள்வார்கள் என்றும் அவர் நம்பிக்கை தெரிவித்தார்.
ஆப்பிள் நிறுவனத்தின் புதிய ஐபோன் 17 ப்ரோ மேக்ஸின் காஸ்மிக் ஆரஞ்சு நிற போன்கள் முன்பதிவு தொடங்கிய 3 நாட்களிலேயே விற்று தீர்ந்துவிட்டதாக அந்நிறுவன ஊழியர்கள் தெரிவிக்கிறார்கள். அமெரிக்கா மற்றும் இந்தியாவில் உள்ள ஆப்பிள் ஸ்டோர்களில் முன்பதிவு செய்திருக்கும் வாடிக்கையாளர்கள் நேரடியாக சென்று தங்களது போன்களை பெற்றுக் கொள்ளலாம். முன்பதிவு செய்ய விரும்பும் வாடிக்கையாளர்கள் தொடர்ந்து ஆர்டர் செய்யலாம். ஏற்கனவே முன்பதிவு செய்துவிட்டவர்களுக்கு ஐபோன்கள் வரும் செப்டம்பர் 19ஆம் தேதி முதல் வழங்கப்படும். இந்தியாவில் ஐபோன் 17 சீரிஸ் போன்கள் 82,900 ரூபாய் முதல் 2,29,900 ரூபாய் வரை விற்கப்படுகின்றன. அமெரிக்க மென்பொருள் சமூக ஊடக தளங்கள் மீதான அதிகப்படியான சார்பு இந்திய நாட்டின் பொருளாதாரத்துக்கும் பாதுகாப்பிற்கும் மிகப்பெரிய ஆபத்தாக மாறி வருவதாக குளோபல் ட்ரேட் ரிசர்ச் இனிஷியேட்டிவ் தனது அறிக்கையில் எச்சரித்துள்ளது. 69 கோடி இந்தியர்கள், அதாவது மொத்த மக்கள் தொகையில் 49 விழுக்காட்டினர் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப், எக்ஸ் உள்ளிட்ட சமூக வலைதள கணக்குகளை வைத்திருப்பதாக புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன. இந்தியர்கள் பயன்படுத்தும் பெரும்பாலான சமூக வலைதளங்கள் மட்டுமின்றி அவர்கள் கைபேசிகள் மற்றும் கணினிகளில் பயன்படுத்தும் இயங்குதளங்களும் அமெரிக்காவில் உருவாக்கப்படுபவை. அதன் சேவைகள் நிறுத்தப்பட்டால் டிஜிட்டல் பரிவர்த்தனைகள், அரசு சேவைகள் மட்டுமல்லாது பாதுகாப்பு அமைப்புகளே பாதிக்கப்படும் அபாயம் உள்ளது என புதிய ஆய்வறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தொழில்நுட்பத்தை தற்சார்பு கொண்டதாக மாற்றுவதால் மட்டுமே நாட்டு மக்களின் தரவுகளும் நாட்டின் இறையாண்மையும் பாதுகாக்கப்படும் என டிஜிட்டல் வல்லுநர்கள் கூறுகிறார்கள். புற்றுநோய் சிகிச்சை பெற்று வரும் பாலிவுட் நடிகை நஃபீசா அலி தனது குழந்தைகளுக்கு உருக்கமான செய்தி ஒன்றை பகிர்ந்துள்ளார். இதுகுறித்து தனது இன்ஸ்டா பக்கத்தில் பகிர்ந்துள்ள அவர், ஒரு நாள் என் குழந்தைகள் என்னிடம், நீங்கள் போன பிறகு நாங்கள் யாரிடம் செல்வோம் என்று கேட்டதாகவும், அதற்கு நான், ஒருவருக்கொருவர் ஆதரவாக இருங்கள், அதுதான் எனது மிகப்பெரிய பரிசு என்று கூறியதாகவும் தெரிவித்துள்ளார். மேலும் அன்பையும் நினைவுகளையும் பகிர்ந்து கொள்ளுங்கள் என்றும், வாழ்க்கையில் எதைவிடவும் உங்கள் உறவு வலிமையானது என்பதை நினைவில் கொள்ளுங்கள் என்றும் தெரிவித்ததாகவும் பதிவிட்டுள்ளார். இந்தியா மனிதனை நிலவுக்கு அனுப்பும் திட்டத்தில் நாசா ஒரு முக்கிய பங்குதாரராக தொடரும் என்று இந்திய தூதர் வினய் மோகன் குபாத்ரா பேசியுள்ளார். அமெரிக்க தலைநகர் வாஷிங்டனில் உள்ள இந்திய தூதரகத்தில் இஸ்ரோ மற்றும் நாசா இடையிலான நீண்டகால விண்வெளி ஒத்துழைப்பை கொண்டாடும் விதமாக ஒரு சிறப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் இந்திய விண்வெளி வீரர்கள் சுமான்ஷு சுக்லா, சுனிதா வில்லியம்ஸ் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். அப்போது பேசிய வினய், 1970களில் கல்வி திட்டங்களுடன் தொடங்கிய இந்த ஒத்துழைப்பு வளர்ந்து வருவதாக தெரிவித்தார். செயற்கை நுண்ணறிவு காரணமாக இஸ்ரேலைச் சேர்ந்த ஃபைவர் இன்டர்நேஷனல் நிறுவனம் தனது 30 விழுக்காடு பணியாளர்களை பணி நீக்கம் செய்யப்போவதாக அறிவித்துள்ளது. இதுகுறித்து பேசியுள்ள ஃபைவர் நிறுவனத்தின் CEO மிச்சா காஃப்மேன், AI தொழில்நுட்பத்தின் மூலம் நிறுவனத்தின் செயல்பாடுகளை சீரமைக்கப் போவதாகவும், இதனால் நிறுவனம் வேகமாகவும் நவீனமயமான தொழில்நுட்ப கட்டமைப்பை கொண்டதாகவும் மாறும் என தெரிவித்துள்ளார். மேலும் இதன் மூலம் சேமிக்கப்படும் நிதியின் ஒரு பகுதியை வணிகத்தில் முதலீடு செய்ய திட்டமிட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார்.